இப்ப வந்து கழுத்துல காதுல எல்லாம் இருந்ததை எல்லாமே அவங்க வந்து கழட்டிட்டாங்க. கழட்டிட்டு இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. எதுவுமே காட்டாம இந்த மாதிரி பண்ணா அவங்களே துருத்து வச்சு என் பிள்ளை தூக்கி போட்டு இங்க கொண்டு வந்து ஆம்புலன்ஸோட நிறுத்தி போட்டு நீங்க வாங்க சட்டுன்னு வாங்க அப்படின்னா நாங்க இடத்த நம்பர் வந்து பார்த்தா எங்க பிள்ளை இந்த மாதிரி கிடக்கும். கொண்டு வந்து போன தாயில பிள்ளைக்கு இந்த மாதிரி பண்ணிருச்சு வாங்கன்னு கூப்பிட்டு இந்த பிள்ளை கொண்டு வந்து போனோம். போலீஸும் போகல நாங்களும் போகல யாருக்குமே காட்டாம இந்த பிள்ளை இங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த பிள்ளை எப்படி மரணமாச்சு சொல்லுங்க. என்ன பண்ணுனாங்க காரணம் எனக்கு காரணம் அந்த காரணம் தெரிஞ்சாதான் என் பிள்ளை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா போஸ்ட்மார்ட்டம் பண்ணனால அந்த பிள்ளையோட இதுல என்ன இருக்குது அப்படிங்கறது எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து கழுத்துல காதுல எல்லாம் இருந்ததை எல்லாமே அவங்க வந்து கழட்டிட்டாங்க. கழட்டிட்டு இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. எதுக்காக அவங்க அதை கழட்டணும்? அதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அவங்களுக்கு? இப்படியா இருந்தாலும் நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாம் செஞ்சிருப்போம். எங்களை கூப்பிட்டு காட்டி இருப்போம். எதுவுமே காட்டாம இந்த மாதிரி பண்ணா அவங்களே துருத்து வச்சு என் பிள்ளை தூக்கி போட்டு இங்க கொண்டு வந்து ஆம்புலன்ஸோட நிறுத்தி போட்டு நீங்க வாங்க சட்டுன்னு வாங்க அப்படின்னா நாங்க இடத்த நம்பர் வந்து பார்த்தா எங்க பிள்ளை இந்த மாதிரி கிடக்கும். எத்தனை இப்படியே பெத்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாங்க இப்படியே விட்டு போட்டு நாங்க எங்க தடத்துல ஓடுறோம். நான் கருப்புசாமிபுதூர்ல இருந்து வரேங்க. இறந்தவங்க பேர் வந்து ரஞ்சிதா. அவங்க வந்து காளிப்பகவுண்டமுதூர்ல இருந்து இறந்திருக்காங்க. தூக்கு போட்டு இறந்திருக்காங்க. என்ன காரணத்தினால இறந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து எனக்கு அக்கா பெரியமா பொண்ணு ஆகுறாங்க. அவங்க தூக்கு போட்டு இறந்த நிலையில அவங்க காவல்துறைக்கும் தெரிவிக்கல, பெத்த அம்மா அப்பாக்கும் தெரிவிக்காம டைரக்டா பிரைவேட் ஆம்புலன்ஸ் வச்சு ஜிஹெச் கொண்டு வந்து போட்டுட்டு டைரக்டா போலீஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பெத்தவங்க கிட்ட வந்து இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்ல கிடையாது. இதனால வந்து எங்களுக்கு அந்த இறப்புல வந்து ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகமானவங்க யாரா இருந்தாலும் தக்க நடவடிக்கை எடுத்து அதுக்கு தண்டனை வழங்கி தரணும். கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? கல்யாணம் ஆகி அவங்களுக்கு 7 வருஷம் 1 மாதம் ஆச்சுங்க.